அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இவன் தான் என் மக்களின் எதிர் எதிரி. நான் தான் உங்கள் நல்ல எண்ணம், என்னை தூய்மையானவன் என்று சொல்லுவார்கள். ஆமா, எதற்கும் பயனில்லாத நல்லெண்ணம். அல்லாஹு என்னை தான் விரும்புவான். அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் தான் நான். நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா இந்த மக்கள் என்னதான் பின்பற்றுவாங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? சரி, வாயால பேச வேண்டாம், உனக்கு உதாரணமே காட்டுறவா? வா வா, நீ தோல்வி அடையத பார்க்கலாம். ஐஷா, இங்க வாமா. இந்த பிளேட் எடுத்து போய் டைனிங் டேபிள்ல வை. ஹை ஸ்வீட். நான் எந்த பிளேட் எடுத்துட்டா நீ எந்த பிளேட்டை வச்சிருக்க? நீ தானமா இந்த பிளேட் எடுத்து இந்த பிளேட்டை வைக்க சொன்ன. ஆமா, இங்க சீட் குறையிற மாதிரி இருக்கு. அல்லடா, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே. இல்லம்மா, நான் எடுக்கலமா. பொய் சொல்லாத ஐஷா, அதான் பொய் சொல்லாத ஐஷா, பொய் ஈமானை தின்றுவிடும். ஆமாம்மா, பொய் ஈமானை தின்றுவிடும். நான் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டேன். கிண்டல் பண்ணாத ஐஷா, அதான் வாயில நெற்பதி போட்டுருவான். சாரிம்மா, ஒண்ணுமே பொய் சொல்ல மாட்டேன். உண்மை பேசுபவருக்கு உண்மையே பயன் தரும் நாள். அந்த நாளில் அவர்கள் சொர்க்க சோலையில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையாளராக இருங்கள். இரு முழுசா பாரு, அதுக்கப்புறம் பேசு. என் மக்கள் மேல் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு நேரமா அந்த போன் அடிக்குது, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். வாப்பா இல்லைன்னு சொல்லு. வாப்பா இல்ல, இப்பதான் வந்தாரு, அதுக்கடியே கூப்பிடுறாங்க. அம்மா பொய் சொல்லக்கூடாதுன்னாங்க, எல்லாம் வாயில நெருப்பண்ணி போட்டுருவாங்க. அம்மா பொய் சொல்றாங்க, பொய் சொல்லலாமா கூடாதா? பாத்தியா, பொய் சொல்றாங்க, என் நண்பனாவாங்க. உண்மைக்கு மாறாக செயல்பட்டால் அவர்களின் வாழ்வு தடை புரண்டு சென்றுவிடும் என அல்லாஹ் கூறியுள்ளான். மக்களே, இதன் பின்னாடி போயிடாதீங்க, என் பின்னாடி வாங்க. நானாதான் உங்களை வழி கெடுக்கிறவன். இவன் பின்னாடி போயிடாதீங்க. அப்படிலாம் இல்லை, இந்த மக்கள் எப்போதும் உன்னை பின்பற்ற மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். மஜீத் வீட்ல தொழுறானா? அத பத்தி தான் பேசாம என்னங்க மஜீத் வீட்ல தொழுவே மாட்டேங்கிறாங்க. என்னங்க அவங்களோட சலாரம்? மேம், நாங்க இங்க லஹர் தொழுகையை மட்டும்தான் தொழுவோம். மீதி 4 வேளை தொழுகையை வீட்ல தான் தொழுவோம். மஜீத்
எஸ் மேம். அம்மா அம்மா என்ன இப்படி சொல்றாங்க? இனி 5 வேளை தொழுகைய கரெக்டா தொழுகணும், ஓகேவா? எஸ் மேம், நான் 5 வேளை தொழுகையும் கரெக்டா தொழுகிறேன் மேம். இனிமேட்டு இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வரக்கூடாது. நான் இனி தொழுகை விஷயத்துல கவனமா இருக்கேன், நீங்களும் கவனமா இருங்க. ஓகே மேம், நானும் கவனமா இருக்கேன், நீங்களும் பாருங்க. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வணங்குங்கள். தொழுகை விஷயத்தில் கவனமாக இருங்கள் என அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்பா எப்பயாச்சும் டிவி பார்க்கலாம். அம்மா குடும்ப நடுவரும் எனக்கு தெரியும். யாருக்கும் வர எடுத்ததா பாம் சத்தத்துக்கு அம்மா என்ன டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல ஏதோ பில்டப்னா போட்டாங்க. எதுக்கு சொல்லு, நாமலாம் பார்க்கலாம். என்ன தொழுகை விஷயத்தில் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் அழகிய சொர்க்கம் தொழுகையை பேணி தொழுபவர்க்காகவே அல்லாஹ்வால் அமைக்கப்பட்டது. அச்சொர்க்கத்தின் மகத்துவத்தை அவர்கள் அறியவில்லையா? பாங்கு சத்தம் கேட்டு கூட இந்த மக்கள் என் கட்டுப்பாட்டில் அசையாம டிவி பார்க்கிறத பாத்தியா? தொழுகையின் முக்கியத்துவத்தை அறிந்து தொழுவாமல் இருக்கிறது கடைசியில் கேடுதான். தொழுகையில் மட்டும் இல்லை, இவர்கள் உரு செய்யும் போதோ தொழுகைக்கு நியத் வைக்கும் போதோ, ஏன் தொழுகையில் கடைசி ரக்காத் வரும் வரைக்கும் நான் இவர்களின் எண்ணத்தை நான் சிதறடிப்பேன். அப்படிலாம் இல்லை, அது உன்னால் முடியவே முடியாது. அப்பா என்னமா பண்றீங்க? குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறம்மா. என்ன டவுட்? இஸ்லாத்தின் 5 கடமைகள் என்ன? இஸ்லாத்தின் கடமைகள் 5. 1 கலிமா, 2 தொழுகை, 3 நோன்பு, 4 ஜகாத், 5 ஹஜ். கலிமா அல்லாஹ்வையும் முஹம்மது நபியும் ஏற்றுக்கொள்வது. தொழுகை அல்லாஹ்வை வணங்குவது. நோன்பு நான் நோன்பு வைப்பது. ஆமா, ஜகாத்னா என்னமா? ஜகாத்னா தர்மம் செய்வது. ஏழைகள் நம் வீட்டில் தேடி வருவங்களுக்கும் உணவு, உடை, பொருள் எதையாவது கொடுக்கணும், அதுதான் ஜகாத்து. அப்படியா? நானும் என்னால முடிஞ்சது. ஜகாத் என்பது ஏழைகளுக்கு உதவி செய்வது. அதைத்தான் இந்த பெண் அழகிய முறையில் தனது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. மக்கள் அனாவசியமாக செலவு செய்வார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் வரவே வராது. அப்படிலாம் இல்லை. தர்மம் செய்யும் விஷயத்தில் மக்கள் கஞ்சுத்தனம் காட்ட மாட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். என் வீட்ல மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தண்ணி புடிச்சிட்டு போலான்னு வந்தேன். புடிச்சுக்கோங்க. அப்படியா? சரி. புடிச்சுக்கிட்டேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரும்.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டிற்கு தர்மம் செய்து ஒரு பேச்சப்பழத்தின் துண்டையாவது தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது நிஷா இங்க வா, இந்த டீயை கொண்டு போய் வாப்பா கிட்ட கொடு. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். என்னம்மா என்ன மரியாதை இல்லாம பேசுற? அம்மா வச்சு சொல்லக்கூடாது. தாயின் காலடியில தான் சொர்க்கம் இருக்கு. அல்லா உமா வச்சின்னு சொல்லிட்டுமே. சரி போய் உமா கிட்ட சாரி கேட்போம். அம்மா சாரிமா. சரி விடி, நீ விட்டு இந்த மாதிரி பேசாத. பாத்தியா, வலிக்கெடுக்கும் செல்போனை பார்த்து அம்மாவை மரியாதை இல்லாம பேசினா. நீ உன் நாணவ பேச்சை நிறுத்து. அதற்கு அந்த பெண் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னு திருத்தினாங்க. பாத்தியா, எப்போதும் இந்த மக்கள் உன்னை பின்பற்ற மாட்டாங்க. தெளிவான அத்தாட்சியான குர்ஆனை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றி இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you guys. Language son, come on the stage. Language one students, please come on the stage. சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இருமொழி மும்மொழி என்ன அனைத்து மொழியிலும் ஆடுவோன்னு நம்ம சாக்ரட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட வராங்க நம்ம முன்னாடி. சாங் ஸ்டூடெண்ட்ஸ் Pranakshi, Kishore, Dilakshana, Vijishan, Krishika, Srihari, Danyasri, Lokesh.